இங்கே தமிழகத்தில் தோன்றினால் எங்களுடைய தொன்ம அடையாளங்கள், எங்களுடைய பண்பாடு தெரிய வருகிறது. குறிப்பாக கீழடியிலே ஆதிச்ச நல்லூரிலும் தோன்றினால் எங்களுடைய பண்பாடு தெரிய வருகிறது. அங்கே தோன்றினால் ஈழத்தாயகத்தில் எங்களுடைய படுகொலை தெரிய வருது. சாட்சி எங்கே, சாட்சி எங்கே என்று கேட்கிற சர்வதேச சமூகத்திற்கு எம் இன சொந்தங்களின் எலும்பு கூடுகள் சாட்சியாக நின்று இன்றைக்கு சாட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. 16 இடங்களுக்கு மேலே இந்த புதகுழி. உங்களுக்கே தெரியும், இறுதி போர் சூழலில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து எல்லோரும் வெளியே வந்து சரணடையுங்கள் என்று சொன்னது இலங்கை அரசும், நீங்க அங்கே போங்க என்று சொன்னதும் இந்திய அரசும். குறிப்பாக எங்க அண்ணன் நடேசன், பூலித்தேவன் இவர்களெல்லாம் வெள்ளை கொடி ஏந்தி போய் சரணடைங்கள் சொன்னதெல்லாம் இவர்கள்தான். தங்களுடைய பாதுகாப்பில் மக்கள் இருந்தால் இறுதி போர் சூழலில் சர்வதேச சமூகம் தலையிட்டு ஒரு தீர்வுக்கு வரும் என்பதுதான் அங்கே மக்கள் ராணுவமான விடுதலை புலிகளின் எதிர்பார்ப்பாக இருந்தது. கடைசி வரை பன்னாட்டு சமூகம் தலையிடாதாலே சரி, மக்களை பாதுகாக்க வழி இல்லாது அரசின் அழைப்பை ஏற்று போங்கள், ராணுவ அழைப்பை ஏற்று போங்கள் என்று அனுப்பி வைக்கும் போது 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள், 10,000 மக்கள், குறைப்பாக 59க்கும் மேற்பட்ட குழந்தைகள், ஒருத்தர் கூட கேட்கல. இன்னைக்கு அந்த 10,000 பேர் எங்க, அந்த குழந்தைகள்லாம் எங்க?